ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெய்லி லைஃப் தமிழ். நம்ம சண்டேவும் வெனஸ்டேவும் மார்க்கெட் அப்டேட் கொடுத்துட்ருக்கோம். இந்த வாரம் சண்டே நம்ம மார்க்கெட் எப்படி போக போகுது, இன்னும் ஒரு ஒரு ரிசல்ட்டுக்கு ஒன் டே தான் இருக்குது. என்ன ஆக போதோ ஏதாக போதோ அப்படின்ற ஒரு பயமும் இருக்குது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். நம்மளுக்கு இதோட இம்பேக்ட் எல்லாமே ரிசல்ட்டோட இம்பேக்ட் மண்டேவே காட்ட ஆரம்பிச்சிடும். என்ன நிலவரம் அப்படின்றத பேசலாம். அருடன் சார் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ மார்க்கெட் வந்து இப்போதைக்கு அப்படியே ஒரு சின்ன சின்ன பாசிட்டிவ்ல தான் போயிட்டு இருக்கு. இருந்தாலும் இன்னும் ரிசல்ட் வரதுக்கு ஒன் டே தான் இருக்கு. சண்டே இந்த வீடியோ பார்க்குறாங்கன்னா மறுநாளே நம்மளுக்கு மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆக போகுதோ அப்படின்ற ஒரு பயமும் இருக்கும். எப்படி போக வாய்ப்பு இருந்தாலும் நாம எப்படி சமாளிக்கணும், என்ன நிலவரம்னு சொல்லுங்க சார். இப்ப மார்க்கெட்ல ரெண்டு முக்கியமான செய்திகள் தான். ஒண்ணு வந்து நம்ம எலெக்ஷன் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம், இன்னொன்னு அப்படின்றது யூஎஸோட எக்கனாமிக்கல் டேட்டா அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். முதல்ல யூஎஸோட எக்கனாமிக்கல் டேட்டா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இப்போ அவங்களுடைய பணவீக்க எண்கள் வெளியானது, அது சந்தை எதிர்பார்ப்போட கூடுதலா இருந்தது அப்படின்றத ஒரு தகவல். ஸோ அதன் அடிப்படையில் பார்க்கும்போது யூஎஸ் மார்க்கெட்டுல குறிப்பா டவ் ஜோன்ஸ், S&P 500, நாஸ்டாக் எல்லாமே பார்த்தீங்கன்னா சற்றே இறங்குமுகமா இருக்கிறது நம்ம பார்க்குறோம். குறிப்பா நாஸ்டாக் 1% மேலான அளவு இறக்கத்தை கண்டிருக்கிறதையும் பார்க்குறோம். இந்த ஒரு நிலைமையில காலையில் துவங்கிய ஆசிய சந்தைகள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அது ஒரு கலந்த ஒரு நகர்வாய் பார்க்கிறோம். நிக்காய் என்று சொல்லக்கூடிய ஜப்பான் சந்தை ஓரளவுக்கு ஏற்றத்துடன் இருந்தது நம்ம பார்த்தோம். சிங்கப்பூர் சந்தையை ஒட்டி ஓரளவுக்கு கொஞ்சம் ஏறி இருந்தது. அதே சமயம் ஹாங்காங்கோட சந்தை, ஹாங்சாங் ஆகட்டும் இல்ல தாய்வான் சந்தை ஆகட்டும், இவை எல்லாமே பார்த்தீங்கன்னா சற்றே இறங்கி கொண்டே இருக்கிறதை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். ஈவன் சீன சந்தையான ஷங்கை கூட இறங்கிட்டு தான் இருக்கு. ஆனா காஸ்பின்னு சொல்லக்கூடிய சவுத் கொரிய சந்தை ஒரு மார்ஜினலி அப் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில, ஒரு மிக்ஸ்டு பேக் என்று சொல்லக்கூடிய வகையில கலந்து இந்த ஆசிய சந்தைகள் இன்னைக்கு வியாபாரமாகி முடிஞ்சிருக்கிறத பாக்குறோம். அது தொடர்ந்து வந்த ஐரோப்பிய சந்தைகள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஓரளவுக்கு அமெரிக்க சந்தை எப்படி ஒரு நெகட்டிவ் சைட்ல இருந்ததோ அதுல இருந்து கொஞ்சம் விலகி இங்கிலாந்து மார்க்கெட்டுடைய ஃபுட்ஸி அப்படின்றது கொஞ்சம் பாசிட்டிவ் டெரிட்டரிக்குள்ள நுழைஞ்சிருக்கிறத பாக்குறோம். அதே மாதிரி இப்ப மற்ற சந்தைகள் அப்படின்னு பார்க்கும்போது பிரான்ஸோட கேக் அப்படி வந்து மதில் மேல் பூனையா இருக்கிறத பாக்குறோம். டாக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஜெர்மன் சந்தை இன்னும் இறங்குமுகமாக தான் இருந்துட்டு இருக்கிறத பாக்குறோம். சரி, இந்த மாதிரி ஒரு நிலைமையில அடுத்து நம்ம உள்நாட்டு நிலவரம் அப்படின்னு எடுத்துக்கும் போது எலெக்ஷன் ரிசல்ட் தான் நம்ம முன் வச்சு பார்க்க வேண்டியிருக்கு. இப்ப எலெக்ஷன் ரிசல்ட் அப்படின்றது எல்லாருக்குமே வந்து எப்படி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது அப்படின்றது வந்து நம்ம ரெண்டா பிரிக்கிறோம். ஒண்ணு வந்து இப்ப இருக்கிற கட்சியை தொடர்ந்து ஆண்டால் அந்த பாலிசி, என்ன பாலிசி இப்போ அவங்க கொண்டு வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறாங்களோ அது கண்டினியூ ஆகும். அதனால அது மார்க்கெட்டுக்கு உடனே எந்த பெரிய ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாது. அது வந்து ஒரு சாதகமான அம்சமாக மார்க்கெட் பாயிண்ட் ஆஃப் வியூல, நம்ம எதுவும் அரசியல் பேசலைங்க, மார்க்கெட் பாயிண்ட் ஆஃப் வியூல அப்படி வந்து அது நல்ல விஷயமாக மார்க்கெட் பார்ப்பதாக சொல்லப்படுகிறது. அதே சமயம் அது ஒருவேளை இப்போ ஆளுங்கட்சிக்கு அது பாதகமான ஒரு சூழல் வந்தால் அப்படின்ற ஒரு கேள்விக்கு, யாரும் பாதகமா வந்துச்சுன்னா வர வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி யாருமே சொல்ல மாட்டேறாங்க இது வரைக்கும். அப்படி வந்தாலும் சந்தையில என்ன நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். ஏன்னா லோவர் ஓட்டர் டர்ன் அவுட் அப்படின்றதும் இப்போ நடக்கக்கூடிய அந்த மற்ற தகவல்களும் கொஞ்சம் சந்தையில வந்து ஒரு சலசலப்பை தான் ஏற்படுத்திட்டு இருக்கு. அந்த இந்தியா விக்ஸ் என்று சொல்லக்கூடிய வலட்டாலிட்டி இண்டெக்ஸும் பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு கூட ரொம்ப பரபரப்பா தான் இயங்கியதான் நம்ம பாக்குறோம். கடந்த ஒரு வாரத்துல மட்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியா விக்ஸ் அந்த 20ல இருந்து 24 நோக்கி போயிருக்கிறத நீ பாக்குறோம். அதே நேரம் இன்னைக்கு ஒரு நாள்ல பாத்தீங்கன்னா இன்ட்ராடே பேசிஸ்ல கூட அது வந்து கீழே 22.75ல இருந்து ஏறி 24.52 அளவுக்கு ஒவ்வொரு நாளுமே அதிகமான வாலட்டாலிட்டியில இருக்கிறத இந்தியா விக்ஸ் காட்டிக்கிட்டு இருக்கிறத பாக்குறோம். அதே நேரம் நிப்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லும்போது இப்போ ரெண்டு விதமான விஷயத்த நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. ஒண்ணு வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பேசிஸ்ல அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 23,000 அப்படின்ற ஒரு எல்லை இப்போ எங்க ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 22,530 இப்போ வந்து க்ளோஸ் ஆயிருக்கிறது நம்ம பார்க்கிறோம். 23,000 அதிகமான அளவு கால் ஆப்ஷன்ஸ் விற்பனையில் இருப்பதாக பார்க்கப்படுகிறது. ஸோ கால் ஆப்ஷன்ஸ் செல் பண்றாங்க அப்படின்னா அதுக்கு மேல ஏறுவதற்கான வாய்ப்பு குறைவாக இருப்பதாக நம்புவதாக எடுத்துக்கலாம். அதே நேரம் கீழே 23,500 அப்படின்றது நேத்திக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 22,417 வரைக்கும் கீழே இறங்கிட்டு அப்புறம் 22,488 முடிஞ்சது. இப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா 22,530 முடிஞ்சிருக்கு. இப்ப இந்த 22,500 அப்படின்ற எல்லையில வந்து புட் செல்லிங் ஹெவியா இருக்கிறத பாக்குறோம். அதை வந்து நம்ம புல்ஸ் வந்து அந்த இடத்த டிஃபெண்ட் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆக இப்போ காட்சிகள் அப்படின்னு பார்க்கும்போது 22,500ல இருந்து 23,000 இந்த ரேஞ்சில தான் இப்போதைக்கு அந்த போராட்டம் நடக்கிறதா நம்ம பாக்குறோம். ஆனா எஃப்ஐஸ் வந்து தொடர்ந்து வந்து விற்பவர்களா இருக்கிறாங்க. இந்த மே மாசத்துல மட்டும் வந்து 40,000 கோடிக்கு மேல விற்று இருக்கிறார்கள். அப்போ அவங்களோட வியூ எல்லாமே அவங்க வந்து ஒரு இறக்கத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் அப்படின்ற மாதிரிதான்
அந்த விற்பனை தோன்றுகிறது. ஆனா அதுக்கு மாறாக டிஐஎஸ் என்று சொல்லக்கூடிய டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ் அதுக்கு இணையாக அதை விட கொஞ்சம் கூடவே கிட்டத்தட்ட 50,000 கோடிக்கு அவங்க வாங்கியிருக்காங்க. அதனால சந்தையானது பெரும் வீச்சிலிருந்து தப்பித்திருப்பதாக நம்ம பார்க்கிறோம். ஆனா அதையும் தாண்டி கடந்த 4 நாட்களாக பாத்தீங்கன்னா சந்தையானது அதோட உச்சமான 23,110 இருந்து கீழே வந்து 22,410 அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில அந்த உச்சத்தை கணக்கில் எடுத்துக்கிட்டு பார்க்கும்போது கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 600 புள்ளிகளுக்கு மேலாக இறக்கத்தை சந்தித்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஒருவேளை நெகட்டிவான செய்திகள் அப்படின்னு சொல்லும்போது சந்தை எதிர்பார்ப்புக்கு மாறான செய்திகள் வந்தால் 22,500 உடைக்கப்படும். ஒரே நாள்லயே 500 புள்ளிகள் வரை இறங்கலாம். அதுக்கு அடுக்கடுக்காக அதன் பிறகு அது ஒரு 800 புள்ளிகள் வரை கூட அடுத்தடுத்த நாட்களில் இறங்குவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதனால இப்ப 23,500 அப்படின்ற புள்ளி உடைக்கப்பட்டால் நம்ம வந்து பெரிய ஒரு இறக்கத்தை எதிர்பார்க்கலாம். நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், அது வந்து இறங்கி வரும்போது முதல் கட்டமா இந்த 22,500 உடைக்கப்படும் போது கீழே 21,900 அப்படின்ற ஒரு எல்லை தான் முக்கியமான ஆதரவு எல்லை. ஸோ அந்த ஏரியா 21,750 இருந்து 21,900 இந்த ஏரியால கொஞ்சம் தாக்கு பிடிக்க வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை அதை விட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னா நேரா 21,200 ஆக இப்ப இருக்கிறதுல இருந்து நம்ம கவனிக்கும் போது ஒரு 500-600 புள்ளிகள் என்பது ஒரே நாளில் உடனடியான ஒரு மாற்றம் இது எதிர்மறையாக இருந்தால் வர்றதுக்கும் அடுத்த கட்டமாக இறங்கி செட்டில் டவுன் ஆகிறது எங்க செட்டில் டவுன் ஆகலாம் 21,150 இந்த ஒரு ஏரியால செட்டில் ஆகலாம் அப்படின்றது ஒரு ஜெனரல் வியூ. அதே நேரம் அது வந்து ஒருவேளை பாசிட்டிவானா இப்போ ஆளுங்கட்சியே ஜெயிச்சு வந்தாச்சு அப்படின்ற ஒரு செய்தி வறுமையானால் அப்ப என்ன ஆகலாம் சந்தையானது ஒரு ஏற்றத்திற்கு வரி வகுக்கலாம் அப்படின்றதான். அப்போ 23,000 என்ற எல்லை உடைக்கப்படலாம். அதே மாதிரி மேல 500 புள்ளிகள். ஆனா இப்ப இருக்கிறதுல இருந்து 500 புள்ளி 23,000 ரொம்ப வலிமையான தடைநிலை. அது என்ன நிலவரன்றது பொறுத்துதான். ஒரு கான்பிடென்டான ஒரு ஃபுல் மெஜாரிட்டி அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான நிலைமை அப்படின்னு வந்தா 23,000 உடைக்கப்படும். ஒருவேளை அங்க கொஞ்சம் தொங்கும் நிலைமை வந்துச்சு அப்படின்னு சொன்னா அப்போ சில நாட்களுக்கு என்ன பண்ணும் அந்த 23,000 உடைக்கப்படாது, கொஞ்சம் இருக்கும். அதுக்கு பிறகு ஒருவேளை செட்டில் ஆகி ஒரு ஆட்சி அமைப்பு என்பதெல்லாம் ஒரு கண்டிஷன்ல 23,000 உடைக்கப்பட்டு புதிய உச்சங்கள் தோற்றுவிக்கப்படலாம். இது வந்து முழுக்க முழுக்க நம்ம எலெக்ஷன் இப்போ ரிசல்ட்ன்றது 4ஆம் தேதி அன்னைக்கு வெளியிடப்படுகிறது செவ்வாய்க்கிழமை. நாளைக்கு சனிக்கிழமை அன்னைக்கு லாஸ்ட் ஃபேஸ் ஆஃப் போலிங் முடியுது. சனிக்கிழமை இரவு எக்ஸிட் போல் வர ஆரம்பிச்சிடும். அதுக்கேற்ற மாதிரி மார்க்கெட்லயும் ஒரு ஏற்ற இறக்கங்கள் மண்டே வரும். ஆனா டியூஸ்டே அன்னைக்கு தான் ஒரு 11:30-12 மணி வாக்குல ஒரு கிளாரிட்டி வர ஆரம்பிச்சிடும். எந்த கட்சிக்கு ஓரளவுக்கு பெரும்பான்மை வரும்ன்றது செவ்வாய்க்கிழமை தான் அதனுடைய முக்கியமான ஒரு நகர்வு. சரி, இதெல்லாம் வந்து 2 நாள் 3 நாள் கூத்து அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலும் கூட மார்க்கெட் அப்படின்றது இறக்கம் வந்தால் அதை எப்படி கையாளணும் இதுதான் நம்ம யோசிக்கணும். ஏறக்குறைய நான் வந்து பெரிய போர்ட்போலியோ வச்சிருக்கேன் சார் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணலாம்? ஸோ அதுக்கேற்ற வேல்யூக்கு ஏற்ற மாதிரி மேபி ஒரு ஃபியூ லாட்ஸ் புட் ஆப்ஷன்ஸை வாங்கி வச்சுக்கலாம். அதனுடைய 50% ஸ்டாப் லாஸா வச்சுக்கலாம். ஜென்ரலா சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா மார்க்கெட் இறங்கினா எனக்கு வந்து 2-3 லட்சம் லாஸ் வரும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? நம்ம வந்து அட்லீஸ்ட் ஒரு 10,000 15,000 20,000 இல்ல ஒரு 25,000 கூட வச்சுக்கலாமே. அந்த அளவுக்கு ஒரு குஷன் கொடுத்து ஒரு ஹெட்ஜிங் பொசிஷனை எடுத்து வச்சுக்கலாம். புட் ஆப்ஷன்ஸை கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்றதான். அதே நேரம் இதுல விளையாடுறவங்க இருக்கிறாங்க. இந்த மாதிரி நகருக்கு தான் சார் காத்துட்டு இருக்கிறோம், ஏதாவது ஒரு பக்கம் பிச்சுக்கிட்டு போகணும் அப்படின்னும் போது அதெல்லாம் அது வந்து ட்ரேடர்களோட விளையாட்டு அது. அப்ப எல்லாருமே வந்து பைக் ஸ்டாடல் இதெல்லாம் கொஞ்சம் யோசிப்பாங்க. அது வாலட்டாலிட்டியும் பார்த்துக்கணும். ஏன்னா பைக் ஸ்டாடல் வாங்கி வாலட்டாலிட்டி கூடி போச்சு அப்படின்னா அது பேக் ஃபயர் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனால் எல்லாருமே கவனமா செயல்படணும். நீண்ட கால முதலீட்டாளர்கள் ஒன்றும் கவலையப்பட வேண்டியதில்லை. இவ்வளவு நாளா சார் நல்ல கம்பெனி எல்லாமே எங்க இருக்கு, உச்சத்துல இருக்கு வாங்கவே முடியல அப்படின்ற மாதிரியான ஒரு சினாரியோல இருந்து இந்த ஒரு வேளை மார்க்கெட் இறங்கினால் முன்னணி நிறுவனங்கள் நன்கு லாபத்தை கொடுத்துக்கின்ற முக்கிய துறைகள் குறிப்பா சொல்வதாக இருந்தால் ஆட்டோ செக்டர் இந்த மாதிரி, அப்புறம் வங்கித்துறை இது வந்து முக்கியமா இறங்கி வந்தது அப்படின்னா எல்லாமே ஒரு உச்சத்துல இருக்கு. நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னு சொன்னா முக்கியமான ஆட்டோமொபைல் செக்டார் கூட ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்றேன் நான், இது ரெக்கமெண்டேஷன் அதுவும் கிடையாது. இப்போ வந்து நம்ம சில முக்கிய நிறுவனங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ M&M ஆகட்டும், அதே மாதிரி டிவிஎஸ் மோட்டார் ஆகட்டும், இந்த மாதிரி ஒரு நிறுவனங்களை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ ஹீரோ மோட்டார் பார்க்கட்டும், எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரு லைஃப் டைம் ஹை கிட்ட இருக்கிறது பார்க்கணும். ஸோ இதெல்லாம் எப்போதான் வாங்குறது? ஏன்னா நல்ல ரிசல்ட் கொடுத்துட்டே இருக்கிறாங்க, விற்பனை கூடிக்கொண்டே இருக்கிறது. அப்போ இந்த மாதிரி ஒரு இறக்கங்கள் வந்தால் தான் வாங்க முடியும் அப்படின்றதுக்கான ஒரு இண்டிகேஷனாகவும் நம்ம எடுத்துக்கலாம். ஆகவே
நல்ல நிறுவனங்கள் ஐசிஐசி பேங்க்ல நல்லா இறங்குனா வாங்கறதுக்கான ஒரு வாய்ப்பாகவும் நம்ம பார்க்கலாம். அந்த மாதிரி மார்க்கெட் இறங்குச்சு அப்படின்னு சொன்னா அது வந்து 2 விதமான வாய்ப்புகளை உருவாக்குகிறது. ஏற்கனவே நீங்க வச்சிருந்தீங்கன்னா ஆவரேஜ் பண்ணிக்கலாம் கீழே. அதே மாதிரி புதுசா வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கான ஒரு வாய்ப்பையும் அது உருவாக்கி கொடுக்கும். எல்லா விஷயமும் இந்த இந்த அதிகபட்சம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா 3 மாசத்துல மார்க்கெட் வந்து எல்லா அப்ஸ் டவுன்ஸ்ல இருந்து செட்டில் ஆகி மறுபடியும் அதனுடைய டைரக்ஷன் அப்படின்றது எதன் அடிப்படையில் நகர ஆரம்பிக்கும்? அந்தந்த நிறுவனுடைய அடுத்த காலாண்டு முடிவுகளின் அடிப்படையிலும் குளோபல் ஃபேக்டர்ஸின் அடிப்படையிலும் நகர ஆரம்பிக்கும். அதனால இப்போ இதுல இருந்து ஒரு 1000 புள்ளி 1500 புள்ளி இறங்கினால் அது மிகப்பெரிய வாய்ப்பாக நம்ம கருதி வாங்கி வச்சுக்கணும். ஒரு 6 மாசம் 9 மாசம் இந்த காலகட்டத்தில் மார்க்கெட் மீண்டும் செட்டில் ஆகி மேல் நோக்கி நகர வாய்ப்பு உண்டு. அடுத்த 1 வருடம் 1.5 வருடத்தை மனதில் வச்சுக்கிட்டு இறக்கங்களை பயன்படுத்தி ஒரு நல்ல போர்ட்போலியோவை உருவாக்கலாம். ஓகே சார். ஸோ டோட்டலாக அந்த எலெக்ஷன் ரிசல்ட்டை வச்சு மார்க்கெட் எப்படி போகும், அதை நம்ம எப்படி பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஸோ செக்டார் வைஸும் எல்லாமே பேசியாச்சு. சார் நம்மளோட இப்போ கிளாஸ் வந்து இப்போ இன்னைக்கு சண்டே பார்க்குறாங்கன்னா மறுநாள் தானே சார் நமக்கு எஸ்எஃப்எல் ஆமா ஸ்டார்ட் ஆகுது. மறுநாள் தான். ஸோ ஆமா சண்டே பார்க்குறவங்க இமிடியேட்டாக எஸ்எஃப்எல் கிளாஸ் வேணும் அப்படின்னா புக் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு உங்கள் ஊர் பேரை வாட்ஸ்அப் பண்ணிட்டா டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சி விட்டுருவாங்க. அது இல்லாமல் உங்களுக்கு எவ்ரி வீக்கெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ வெபினார் போகுது. இந்த வெபினாரில் ஜாயின் பண்ணணும்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அந்த லிங்க் மூலமாக நீங்கள் புக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கு உங்களுக்கு வீக்கெண்டில் ஜூம் லிங்க் அனுப்புவாங்க. அண்ட் உங்களுக்கு வெல்த் வேவ் கிளாஸும் ஸ்டார்ட் ஆக போகுது. வெல்த் வேவ் வந்து சண்டே போகுதா சார்? ஆமா வர சண்டே இல்லாம அடுத்த சண்டே. ஓகே, அடுத்த வார சண்டே வந்து வெல்த் வேவ் ப்ரோக்ராம் வரப்போகுது. ஸோ இந்த ப்ரோக்ராம்லாம் நீங்கள் ஜாயின் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட பேரு ஊரை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ சார். நன்றி, வணக்கம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.